ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். குட்டீஸ்க்கு எல்லாருக்கும் லீவ் விட்டாச்சு. வெயிலுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஹெல்த்தியான சில்லுன்னு சாப்பிடக்கூடிய ஃப்ரூட் கஸ்டார்ட் ரெசிபி அதுதான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பசும்பால் தான் நான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எந்த பால் இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். பால் நல்லா காஞ்சி வரட்டும். இது கூட நான் கஸ்டர்ட் பவுடர் பாருங்கள், இதுதான் கஸ்டர்ட் பவுடர் நான் வாங்கியிருக்கேன். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். நான் வெண்ணிலா ஃப்ளேவரோடது எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்து ஒரு பவுலில் ஒரு கொஞ்சமாக ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து வந்துட்டுருக்கிற பாலில் கொஞ்சம் போல் இது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சி வச்சுருக்கிற ஃபுல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. போதும். ரொம்ப கொதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா உங்களுக்கு ரொம்பவே திக்காயிடும். பாருங்கள், இப்போவே ஓரளவுக்கு திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நீங்கள் இது நல்லா ஆற வச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய பவுல் எடுத்திருக்கேன். இந்த பால் ஆற வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இது கூட நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். ஸோ அது எல்லாமே இதில் அடங்குற மாதிரி ஒரு நல்ல பெரிய பவுலாக எடுத்து அதில் நீங்கள் ஆற வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான சர்க்கரை நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். பால் காய்ச்சும் போதே வேணுன்னா கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் அப்போ சேர்க்கல, அதனால் நான் இப்போ சேர்க்குறேன். அது சூட்லேயே நல்லா மெல்ட் ஆகிடும். சர்க்கரை சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது நல்லா ரூம் டெம்பரேச்சரில் நல்லாவே ஆறி வரட்டும். நான் ஒரு 1 ஹவர் இதை விட்டுற போகிறேன். ஒரு 1 ஹவர் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வீட்டில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி க்ரீன் கிரேப்ஸ், பிளாக் கிரேப்ஸ், அப்புறம் ஒரு ஆப்பிள் இருக்குது, அதை எடுத்துருக்கிறேன். பனானா, எல்லா ஃப்ரூட்ஸும் சேர்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. மெயினான ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பனானாவும் ஆப்பிளும் அது 2 மட்டுமே இருந்தால் போதும். இந்த ரெசிபி சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. இப்போ நான் எல்லா ஃப்ரூட்ஸையுமே ஓரளவுக்கு எனக்கு பிடிச்ச ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஆப்பிளை மட்டும் கண்டிப்பாக கடைசியில் கட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஆப்பிளோட கலர் உங்களுக்கு அப்படியே சேஞ்ச் ஆகிடும். இது கூட நீங்கள் மாம்பழம் இல்லை மாதுளம்பழம் இருந்ததுன்னா அதோட முத்துக்கள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லா ஃப்ரூட்ஸும் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸை வச்சு செஞ்சாலே போதும். ரொம்ப சூப்பராக வரும். இது ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சர்வ் பண்ணி கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அடிக்கிற வெயிலுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா குளு குளுன்னு சாப்பிட கொடுங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக குட்டீஸ் இதை அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. எல்லா ஃப்ரூட்ஸும் இந்த மில்கோடு சேர்ந்து நமக்கு உள்ளே போயிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.